ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ் மேன்ஸ் வேர்ல்ட். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா எங்களோட வதனையோட ஆஃபீஸ்க்கு சும்மா ஒரு விசிட் பண்ணி போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதிகுட்டா வந்து அவங்க அத்தை மாமாவோட ஆட்டோவில் வந்திருந்தா. நாங்கள் முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அப்படியே உள்ளே வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து பல வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதிகுட்டாவும் இங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்லா க்ரீனிஷாக இருந்ததா, அதனால் நல்லா நமக்கு ஒரு கண்டென்ட் சிக்கிருச்சுடான்ற மாதிரி நல்லா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த சிட்டிக்குள்ளே. ஆக்சுவலாக வெளியே போய் பார்த்தோம்னா அவ்வளோ டஸ்ட்டு குப்பை அங்கே இங்கேயுமா இருந்தது. ஆனால் உள்ளே வந்தோடனே நம்ம ஊராக இது இப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஆனால் ஃபுல்லாக நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த பிளேஸ்லாம் அப்படியே சூப்பராக இருந்தது. நல்லா நீட்டாக இருந்தது. அப்படியே அந்த வியூவே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஃபாரின்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. உள்ளே வந்து வெறும் பெருசாக விளையாடுற மாதிரிலாம் இருக்காது. சும்மா அப்படியே க்ரீனிஷாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நல்லா இருந்தது. ஒரு அசம்பிளி மாதிரி இருந்தது. அங்கங்கே சேரு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதிகுட்டாவும் அப்படியே அங்கே நடந்து போய்கிட்டு இருந்தான். இங்கே வந்து ஃபவுண்டன் மாதிரி போல் நைட்டு, அதாவது 6 o'clock மேலே அது ஒர்க் ஆகும். ஸோ அப்படியே நாங்கள் அப்படியே இந்த இடத்தெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்லா விளாண்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கே அதிகுட்டி அந்த புல் தரையில் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக வந்து அவங்க அதில் நடக்கக்கூடாது. சரி இவங்க வாடானா வரமாட்டாங்களே அப்படின்ட்டு அப்புறம் அவங்க மாமா வேற கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே சைக்கிள் இருந்ததா, அப்படியே நானும் அப்படியே சைக்கிளில் ஓட்டி அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதிகுட்டியுமே என் பின்னாடியே ஓடி வந்தேன் கொஞ்சம் நேரத்தில். அம்மா பேர் என்னது? அம்மா பேர் என்ன? விஷ்ணு. அப்புறம் என் சைக்கிளை வாங்கிட்டு அப்படியே என் மாப்பிள்ளையும் ஓட்டணும்னு சொன்னாரா. ஸோ அப்படியே அவரும் ஓட்டிக்கிட்டு இருந்தார். ஓட்டி பழகிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து சப்போர்ட் வீல் வேணும். அதனால அவங்க டேடி வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஆக்சுவலாக ஃபுட் கோர்ட்டு. நல்லா பெரிய ஃபுட் கோர்ட்டு. அப்படியே நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அதிகுட்டி நாங்கள் எல்லாருமே போய்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இது சாட்டர்டே ஒர்க்கிங் டேஸ் இல்லாதனால பெருசாக கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜிம்மு எல்லாமே இருக்குது. பார்லர் முதற்கொண்டு இருக்குது. இந்த பெர்மிட் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே அதிகுட்டி வந்து வழக்கம் போல் அப்படியே நானும் இந்த பெர்மிட் முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. முன்னாடி கொஞ்சம் அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி. அப்படியே எல்லோரும் அப்படியே ஸ்நாக் டைம் மாதிரி எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படியே இனியாவும் அவங்க மாமாவோட அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இது வந்து அவங்க வந்து ரீக்ரியேட் பண்ணுறாங்க. யுகா வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வந்தான் இங்கே. ஸோ அதை வந்து அப்படியே இனியாவுக்கும் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் அதிகுட்டி வந்து அவரோட காரை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தார். அவங்க டேடி அப்படியே சைக்கிளிங் போய்கிட்டு இருந்தாங்களா. அப்படியே அதிகுட்டி வந்து அந்த காரை வச்சு கீழே விளாண்டுக்கிட்டு இருந்தான். அந்த காரை வச்சுட்டு வருவேனான் இருந்தியா, அந்த காரோட நான் அப்படின்ற மாதிரியே இருந்தான். ஸோ அதை கையிலே பிடிச்சிக்கிட்டு ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தான். அப்படியே
இந்த மரத்தோட பேர் வந்து நாகலிங்க மரம். இதை நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் வித்தியாசமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. ஃபுல்லாக நம்ம அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பெருசாக அப்படியே விளையாடுறது இந்த ப்ளே ஏரியா அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்புறம் இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஆனால் இது மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அப்படியே நாங்கள் அங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான். ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட்டு. இங்கே அங்கே எல்லா இடமுமேவும் அதை அப்படியே நாங்களும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே ஒரு ஆர்ச் மானி இருக்குல்ல, இங்கேயுமே நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு. ஸோ அப்படியே அங்கேயும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே சுற்றி நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நல்லா இருந்தது ஃபுல்லாக பார்க்கும்போது. கேரளா ஸ்டைல் ஃபுட்டுலாம் இந்த ஃபுட் கோர்ட்டில் கிடைக்கும். ஸோ நாங்கள் அப்படியே நார்மல் ஃபுட் கோர்ட்டுக்கு போய் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் நல்லா இருந்தது ஃபுட்டு, நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.